ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு 100 டேஸ் ஆஃப் சவுதி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு டே 33. சவுதி அரேபியாவில் கியூவா கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் பண்ணும்போது நம்ம நோட்டீஸ் பீரியடில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணுமா இல்லை ஒர்க் பண்ண வேண்டாமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதாவது கியூவாவில் கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேஷன் கொடுத்துட்டாரு ரெசிக்னேஷன் ரீசனில், நோட்டீஸ் பீரியடில் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு தான் அவர் கேட்டிருந்தாரு. கியூவா கான்ட்ராக்ட் டெர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரீசன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் என்ன ரீசன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நோட்டீஸ் பீரியட் உண்டா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு தெரியும். சில ரீசன்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இமிடியேட் டெர்மினேஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொபேஷன் பீரியட், அப்புறமா கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க், நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ வந்து இதுக்கு இமிடியேட் டெர்மினேஷன் ஆயிரும், நோட்டீஸ் பீரியட்ஸ் கிடையாது. ஆனால் ரெசிக்னேஷன், கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இந்த ரீசனை சொல்லி நம்ம டெர்மினேட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணணும். அது வந்து 30 to 60 டேஸ் இருக்கும், மேக்ஸிமம் 60 டேஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்டீஸ் பீரியட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவை சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட் சவுதி இன்ஃபோ தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.